கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் தேவனை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதாம்? கனம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் தேவனை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கனம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவர் பாருங்க, அந்த எதிர்பார்ப்பு தேவனை கனம் பண்ணுகிறது என்பது இங்கே சங்கீதம் 22:23 சொல்லுகிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், தேவனை ஏன் கனம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும் சங்கீதம் 104 வாசிக்கிற போது அந்த சங்கீதத்திலே போடப்பட்டிருக்கிற காரியங்களை கவனியுங்கள். முதல் வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இங்கே சொல்லுகிற போது ஏன் தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று பார்க்கிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய தேவன் அவர். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். அந்த சங்கீதம் முழுவதும் பார்க்கிற போது எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், வானாதி வானங்களை படைத்தவர், பூமியை உண்டாக்கினவர், அவைகளில் உள்ளவைகளை உண்டாக்கினவர், அவைகளுக்குண்டான காரியங்களை எல்லாம் என்ன செய்கிறாரா? அந்த தேவைகளை சந்திக்கிறவர்படி அந்த சங்கீதம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறேன்னா, தேவன் பெரியவர். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அவரை கனம் பண்ண வேண்டும். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவரை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? கனம் பண்ண வேண்டும். நாம் வாழ்கிறதற்கு இந்த பூமியை நமக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? கனம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய், ஆகாரங்களை கொடுக்கிறவராய், உதவி செய்கிறவராய் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற போது எல்லாவற்றையும் செய்கிற அந்த தேவனை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? கனம் பண்ண வேண்டும். 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தமது கிரியைகளிலே மகிழுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவருடைய கிரியைகளிலே எப்போ அவர் மகிழ்கிறார்னு சொல்லி பார்க்கிற போது, அவரை நாம் கனம் பண்ணுகிற போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒரு பெரிய தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். யாக்கோபின் வம்சத்தாரே, நீங்கள் என்ன செய்யுங்கள்? தேவனை கனம் பண்ணுங்கள். ஏன் சொன்னா, அவர் மகிமையையும் கனத்தையும் அணிந்து கொண்டு இருக்கிற தேவன். அவரை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? கனம் பண்ண வேண்டும். அவருக்குரிய மதிப்பை, அவருக்குரிய மேன்மையை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நம்முடைய வாழ்விலே கொடுத்தாக வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சங்கீதம் 103 முதல் 5 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் நல்ல தேவன், அவர் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? கனம் பண்ண வேண்டும்.